ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் மாநில தலைவர் அமுதரசனை தாக்கியதாக புதுச்சேரி அரியாங்குப்பம் காவல் ஆய்வாளரை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் காவல் நிலையத்தை முற்றுகையிட பேரணியாக செல்கின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணா. அவரிடம் பேசலாம். வணக்கம் கிருஷ்ணா, இந்த போராட்டம் தொடர்பான முழுமையான விவரம். புதுச்சேரி அரியாங்குப்பம் காவல் நிலைய ஆய்வாளரை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் காவல் நிலைய முற்றுகை போராட்டமானது தற்பொழுது பேரணியாக நடைபெற்று வருகிறது. ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் மாநில தலைவராக இருக்கக்கூடியவர் அமுதரசன் கடந்த வியாழக்கிழமை அன்று இவர் தெரிஞ்ச நபருக்கு சிபாரிசுக்காக அரியாங்குப்பம் காவல் நிலையத்திற்கு சென்றுள்ளார். அங்கு ஏற்பட்ட வாக்குவாதத்தில், அதாவது ஆய்வாளருக்கும் இவருக்கும் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ஆய்வாளர் கலைச்செல்வன் இவர் சராமரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அவர் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று அதற்கான எம்எல்சியும் போடப்பட்டிருக்கிறது. இதை கண்டித்து இது உடனடியாக துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இதுவரைக்கும் எந்த ஒரு துறை ரீதியான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. காவல் ஆய்வாளரை மாற்றவும் செய்யவில்லை என இவருக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டமானது இன்று அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் காவல் நிலையம் அருகே இருந்து பேரணியாக புறப்பட்ட காங்கிரசார் தற்போது அவர் காவல் ஆய்வாளரை கண்டித்து கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் தலைமையில முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் 100க்கும் மேற்பட்ட காங்கிரசார் இந்த பேரணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த காவல் நிலையம் முற்றுகையிடும் போராட்டத்தின் காரணமாக காவல் நிலையம் சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பகுதியிலும் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போல தடுப்பு பேரிகார்டுகளை அமைத்து இவர்கள் தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். கண்டன கோஷங்களை தற்போது எழுப்பி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.